கைஸ், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 5th மே வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சேலரியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshers.select.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலைல ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் இதுக்கு 5th மே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டென்டென்டிவாக இதோட ஆன்லைன் டெஸ்ட்டு 27th மே அப்போ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் எல்லாமே ஆஃபீஸர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங் தான் கைஸ். எல்லா வேக்கன்சியும் உங்களுக்கு கம்யூனிட்டி வரையும் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேசிக் பே, தென் இது இல்லாமல் டியரன்ஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃபஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் சிவில் இன்ஜினியர் கேட்டகரி மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கிறவங்க எலிஜிபிள். பிடெக்கில் சிவில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இதுக்குமே மினிமம் 20 மேக்ஸிமம் 30 வரைக்கும் எலிஜிபிள். பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இதுக்குமே மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸில் மெக்கானிக்கல் கேட்டகரி சேம் ஏஜ் லிமிட் தான். இன்ஜினியரிங்கில் மெக் முடிச்சிருக்கணும். இதுக்குமே பார்த்திங்கன்னா மினிமம் 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. பிடபிள்யூக்கு 10 இயர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நான் மேலே சொன்ன ஏஜ் லிமிட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏஜில் ரிலாக்ஸேஷன். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அதோட பேட்டர்ன் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களே, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன மெத்தடு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ், எவ்வளோ மார்க்ஸு, எவ்வளோ டூரேஷன், கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதோட எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, விருதுநகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷன்லாம் எழுதிக்கலான்றதையும் சொல்லியிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க கைஸ். அதையுமே நம்ம பார்த்துடலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் கிளியராக இங்கே செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு ஃபீஸுமே இருக்குது கைஸ். நான் ஃபீஸுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 37 பேஜஸ் கிட்டக்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இங்கே இருக்குது பார்த்திங்க இல்லையா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கெலாம் 50+ ஜிஎஸ்டியோட 59 சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே 1000 + 18% ஜிஎஸ்டியோட பார்த்திங்கன்னா 1190 ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு ஜஸ்ட்டு 59 தான். இந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 1180 ருபீஸ். ஸோ கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கிங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.